வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த தக்காளி குழம்புக்கு நான் வறுத்து அரைச்சி மசாலா ரெடி பண்ண போகிறேன். அது என்னென்னங்கிறத வாங்க பார்ப்போம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் வத்தலோட அளவை கூட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய். இந்த தேங்காயோட அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் இருக்கும். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் விதை கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போது இந்த எல்லாத்தையும் தேங்காவோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு புரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த சேர்த்துக்கிறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ 3 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணக்கூடிய டேஸ்டியான சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.